ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமாக இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அறிகிற பொழுது நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு பிறந்த நாள் நம்முடைய சிந்தனைகளுக்கு வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இந்த மாதத்தில் பிறந்து அவர்கள் செய்த சேவைகள், அவர்கள் செய்து காண்பித்த பல்வேறு அற்புதங்கள் 1400 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் இன்றும் வற்றாமல் நாளுக்கு நாள் அது பற்றிய அவர்களை பற்றிய பேச்சுக்கள் தான் உலகமெங்கும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வருடங்கள் வேண்டுமென்றால் 1400 கடந்து நிற்கலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சுக்களோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த, அவர்கள் சொன்ன, செய்த, செயல்பட்ட அத்தனை காரியங்களும், அத்தனை விஷயங்களும் இன்று வரை பேசப்படுகிறது. இனிவரை கியாமத்து நாள் வரை அவைகள் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அவர்கள் எப்படி தூங்கினார்கள், அவர்கள் எப்படி தூக்கத்தில் இருந்து எழுந்தார்கள், அவர்கள் எப்படி கழிவறைக்கு சென்றார்கள், அவர்கள் எப்படி சுத்தம் செய்தார்கள், அவர்களுடைய அன்றாட அமல்கள் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி தொழுதார்கள், அவர்கள் என்னென்ன வணக்க வழிபாடுகள் செய்தார்கள், எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், எப்படி பழி துளக்கினார்கள் என்பது உட்பட எல்லா செய்திகளையும் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டு அத்தனை செய்திகளும் நாளொரு வண்ணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. உலகமே பேசுகிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் அல்லது நடுநிலையை கடந்திருக்கக்கூடிய மனிதர்களும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகிறார்கள், பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள்.
வரலாற்று ஆய்வாளர்களிடத்தில் இப்படி ஒரு தகவல் உண்டு. உலகத்தில் அதிகம் பேசப்படக்கூடிய பெயராக முஹம்மது என்கிற பெயர் இருக்கிறது. உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர்களில் முதன்மையான பெயராக முஹம்மது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக எந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறார்கள் என்றால் முஹம்மது என்கிற பெயரை உச்சரிக்கிறார்கள் என்கிற தகவல்கள் எல்லாம் வரலாற்று ஆய்வாளர்களுடைய வரிகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இறை தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு புகழின் உச்சத்தில் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்புகளில் இவைகளெல்லாம் உள்ளவை. உலகம் தோன்றிய காலம் முதற்கொண்டு அல்ல, உலகம் தோன்றுவதற்கு முந்தைய காலம் முதற்கொண்டு, உலகத்தையே அல்லாஹ் படைப்பதற்கு முன்பிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சுக்களை மனிதர்கள் பேசினார்கள், மலக்குகள் பேசினார்கள், ஆலமுல் அர்வாஹிலே இருந்த நபிமார்கள் பேசினார்கள். குர்ஆன் சொல்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கவே இல்லை, மனிதனை படைக்கவே இல்லை. படைப்பதற்கு முந்தைய காலங்களிலேயும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சுக்கள் நபிமார்களுக்கு மத்தியிலே இருந்ததாக ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹுகளின் உலகத்தில் இருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُم مِّنْ كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنْصُرُنَّهُ என்று சொல்லக்கூடிய நீண்டதொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை. எல்லா நபிமார்களையும் ஒன்று திரட்டினான். وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா நபிமார்களையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள எல்லா நபிமார்களையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் அவர்களோடு ஒப்பந்தம் எடுத்தான். என்ன ஒப்பந்தம் எடுத்தான்? உங்களை நபியாக அனுப்பி நீங்கள் உலகத்திற்கு சென்றதற்கு பின்னால், வேதமும் ஞானமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் இவைகளை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல் வருவார், இவைகளை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபி வருவார். அப்படி அவர் வருகிற பொழுது லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்ன, அவரை நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவருக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். ஆகரத்தும் அகல்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, அல்லாஹ் கேட்டான், இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது காலு அக்ரர்னா, எல்லா நபிமார்களின் ரூஹுகளும் சொன்னது நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லா நபிமார்களின் ரூஹுகளும் சொன்னது. எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். எந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் எடுக்கிறான். என்ன ஒப்பந்தம் எடுக்கிறான்? நீங்கள் உலகத்திற்கு சென்றதற்கு பின்னால் உங்களை நபியாக ரசூலாக வேதம் கொடுத்து அறிவு ஞானத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியதற்கு பின்னால் இவைகளை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல் வருவார். அந்த ரசூல் நீங்கள் இருக்கிற காலத்தில் வந்தால், நீங்கள் வாழுகிற காலத்தில் அந்த ரசூல் வருகிற பொழுது நீங்கள் அவருக்கு உதவியாளராக இருப்பீர்களா, நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்களா என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களின் ரூஹுகளிடத்திலேயும் விண்ணப்பம் எடுத்தான், ஒப்பந்தம் எடுத்தான். எடுத்த பொழுது எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், ரப்பே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அந்த ரசூலுக்கு உண்மையாளர்களாக இருப்போம், உன்னுடைய உத்தரவு என்னவோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று காலு அக்ரர்னா, இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், கால ஃபஷ்ஹது வஅன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், இந்த ஒப்பந்தத்திற்கு வேற யாரும் சாட்சி இல்லை, நீங்களே சாட்சி. அந்த நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்களும் சாட்சி, உங்களோடு சேர்ந்து நானும் சாட்சி. அல்லாஹ் சொன்ன வார்த்தை குர்ஆன் சொல்லுகிறது.
அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எல்லா நபிமார்களிடத்திலேயும் ஒப்பந்தம் எடுக்கிறான் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மனிதர்களில் மட்டுமல்ல நபிமார்களிலேயும் மேலானவர்களாக, நபிமார்களிலேயும் உயர்ந்தவர்களாக, நபிமார்களின் புகழின் உச்சத்தில் உள்ளவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று. ஏனென்றால் எல்லா நபிமார்களிடத்திலேயும் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி, அதனால்தான் எல்லா நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே ஆரம்பித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை என்று சொல்லுகிறோம் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் நபி. வேற யாரும் அவங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல எந்த ரசூலும் எந்த நபியும் வந்ததில்லை. அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்ததை போன்று அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் தன்னுடைய சமுதாயத்திற்கு, தன்னுடைய மக்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிப்பு செய்யாமல் இருந்ததே கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிப்பு செய்யாமல் எந்த நபிமார்களும் இருந்ததில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துவங்கி எல்லா நபிமார்களும் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். சொர்க்கத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டார்கள். நீண்ட கால தௌபா. ஒரு நாள் இப்படி துவா செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதி லமா கஃபர்தலி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து கேட்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று துவா செஞ்சாங்க. ஃபகால அல்லாஹு அஸ்ஸ வஜல், இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்டான், யா ஆதம் வ கைஃப அரஃப்த முஹம்மத், நீ முஹம்மதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து அவர்களின் பெயரை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறுக்காக வேண்டி மன்னிப்பை தேடுகிறார்கள். தேடுகிற பொழுது அல்லாஹ் கேட்கிறான், வ கைஃப அரஃப்த முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? யா ஆதம் வலம் அஹ்லுகு, நான் அவரை படைக்கவே இல்லையே, நான் அவரை படைக்கவே இல்லையே, படைக்காத பொழுது நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பே, என்னை நீ மண்ணிலே படைத்து உன்னுடைய ரூஹை என்னுடைய உடலில் ஊதி நான் உயிர் பெற்று எழுந்த பொழுது சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய தூண்களில் நான் பார்க்கிறேன், மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். சுவனத்தின் தூண்களில் எழுதப்பட்டிருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய திருநாமத்தோடு உன்னுடைய பெயரோடு இன்னொருவரின் பெயர் இணைக்கப்பட்டிருப்பதை ஃபஅலிம்து அன்னக லம் தலிஃப் இலா இஸ்மிக இல்லா ஹைப்பல் ஹல்கி இலைக. ஒரு பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உனக்கு பிரியமானவராக இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய பெயரோடு ரப்பி உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை பார்த்த பொழுது நான் புரிந்து கொள்கிறேன், உன்னுடைய பெயரோடு ஒருவரின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உனக்கு நிச்சயமாக மிகவும் பிரியத்துக்குரியவராக இருக்க வேண்டும் என்று நான் உணர்ந்து கொண்டேன். எனவே அந்த நினைவு எனக்கு ஞாபகத்திற்கு வந்து நான் இப்பொழுது கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது வகாலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல சதகத யா ஆதம், அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஆதமே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், ஆதமே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், அவர் நிச்சயமாக எனக்கு மிகவும் பிரியத்துக்குரியவர். வலவுல முஹம்மதன்
மா ஹலக்துக, முஹம்மதுவை நான் படைக்க நாடவில்லை என்றால் உங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. வலவுலா முஹம்மது மா ஹலக்துக, முஹம்மதுவை நான் படைக்க நாடி இருக்கவில்லை என்றால் உங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படவில்லை என்றால் மனித குலமே கிடையாது, மனிதர்களே இருந்திருக்க முடியாது. எனவே எல்லோருக்குமான ஒரு படைப்பின் துவக்கமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி எல்லா நபிமார்களும் அறிந்து வைத்திருந்த ஒரு நபி உச்சரித்த ஒரு பெயர் முஹம்மது என்கிற பெயரை எல்லா நபிமார்களும் உச்சரித்தார்கள், எல்லா நபிமார்களும் பேசினார்கள், எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார்கள். இப்படி ஒரு ரசூல் வருவார் என்பதை எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரொம்ப அழுத்தமாகவே ஒரு செய்தியை சொல்றான். ரொம்ப அழுத்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். பிரச்சனையே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு அவருடைய கலாச்சாரம் நடைமுறை என்பது மாறிவிட்டது. நாம் சொல்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில கடவுள் நம்பிக்கையில் அல்லாஹுதான், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பிறகுதான் முக்கடவுள் மற்ற கொள்கைகள் எல்லாம் வளர்ந்தது. அது இன்றைக்கு முற்றிலுமாக மாறிப்போனது என்பது வேறு செய்திகள். ஆனால் இங்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றால் ரசூலுல்லாஹ்வை நம்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த ஒரு பிரச்சனையில தான் யூதர்கள் தனியாக, கிறிஸ்தவர்கள் தனியாக, முஸ்லிம்கள் தனியாக என்கிற வேறுபாடு என்பது உருவானது. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அழுத்தமான வார்த்தை என்னவென்றால், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் என்று அறிவார்கள், ரசூல் என்று முழுமையாக நம்புவார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் நம்புவார்கள் என்றால், அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்களின் பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்களோ அதே அளவுக்கு ரசூலுல்லாஹ்வையும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒப்பீடு எதோடு சம்பந்தப்படுகிறது. தந்தைக்கு தன் மகனை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தந்தைக்கு தன் மகன் யார் என்பதை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், தந்தை தன் மகனை எப்படி அறிந்து வைத்திருந்தானோ, எவ்வளவு உறுதியாக இவன் என் மகன் என்பது எப்படி தந்தைக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு உறுதியாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வைன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூன ஹக்க வஹும் யஅலமூன். அவர்கள் நன்றாகவே தெரிந்து கொண்டுதான் சத்தியத்தை மறைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நன்றாகவே அவர்களுக்கு தெரியும் யார் அல்லாஹ்வின் தூதர் என்பது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பது மிக அழுத்தமாகவே தெரியும். தன் மகனை போன்று அறிந்து வைத்திருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அறிந்த நிலையில் சத்தியத்தை அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள். அவங்க வெளிப்படுத்தல, மறைத்துக் கொண்டார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இதை தாண்டியும் வேறு சில பல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி துல்லியமாக அறிந்து வைத்திருந்து பல தகவலை சமூகத்திற்கு அவர்கள் தந்தார்கள். அவர்கள் வாழுகிற காலத்திலேயே தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தியை, அவர்கள் பற்றிய அத்தனை தகவல்களையும் சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்றால்
இந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் பிறப்பார்கள் என்பதையும் துல்லியமாகவே முன்பே அறிந்து வைத்திருந்தார்கள். யூதர்கள் முன்பே தெரியும். ஒரு நாள் வியாபாரத்துக்காக வேண்டி மக்காவுக்கு வந்திருந்த ஒரு யூதன் மக்காவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் பார்த்துட்டு கேட்கிறார், இன்றைய இரவு உங்கள் சமூகத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கிறதான்னு கேட்கிறார். இருக்கக்கூடிய அந்த வியாபார கூட்டத்தினர்கள் தெரியலன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்கள் விசாரியுங்கள், உங்களுடைய வீடுகளில் சென்று உங்களுடைய பெண்களிடத்தில் போய் கேளுங்க, யாருக்காவது இன்று இரவு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேளுங்கள். வீட்டில் போய் கேட்டு விட்டு வந்து சில அரபியர்கள் சொன்னார்கள், ஆம், குழந்தை பிறந்திருக்கிறதாம், அப்துல் முத்தலிப் அவருக்கு பேரன் பிறந்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது, ஆமீனா அவர்களுக்கு குழந்தை பிறந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது என்கிற செய்தியை சொன்ன பொழுது, என்னை நீங்கள் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும். வந்திருப்பவர் ஒரு யூதர் கேட்கிறார், நான் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும், நீங்கள் அங்கே அழைத்து செல்லுங்கள். ஆமீனா அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அந்த யூதன் அழைத்து செல்லுகிற பொழுது, எனக்கு அந்த குழந்தையை காண்பியுங்கள், குழந்தையை தூக்கிட்டு வாங்க, நான் குழந்தையை பார்க்கணும். பார்க்கிறார். பார்க்கும் பொழுது முதுகு பக்கம் காண்பியுங்கள் என்கிறார். துணியை கொஞ்சம் விலக்கி விட்டு பார்க்கிறார். பார்த்த அந்த யூதன் உடனடியாக அந்த இடத்திலேயே அவன் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டான். பார்த்த உடனேயே குழந்தையை பார்த்ததும் மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டான். அதற்கு பிறகு தெளிவுக்கு எழுந்ததற்கு பின்னால் அங்கே கூடி இருந்தவர்கள் கேட்டார்கள், உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி கீழே விழுந்து விட்டாய்? ரஹத்து வல்லாஹின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்கள் சமூகத்திலே இருந்து நுபுவத்து நபித்துவம் பறிக்கப்பட்டு விட்டது. இதோ பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைதான் வருங்காலத்தில் நபி. ஒரு யூதன் சொல்லுகிறான், என்ற நாளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளில் அதிகாலை நேரத்திலேயே யூதன் சொன்ன தகவல். குழந்தையை பார்த்ததும் சொல்லுகிறான், பனி இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் நீண்ட தொடராக வருகை தந்து கொண்டிருந்த நபிமார்களின் தொடர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முற்று பெற்று விட்டது. இப்பொழுது நபிமார்களுடைய நுபுவத்தினுடைய தொடர் மாறி போய் இப்பொழுது அரபு சமூகத்திலே இறுதி தூதர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அறிந்த யூதன் மயக்கமுற்று கீழே விழுகிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எந்த அளவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை அவர்கள் பிறக்கும் காலத்திற்கு முன்பே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மிக துல்லியமாக கணக்கிட்டு மிக துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபி என்பதை, அவர்கள்தான் இந்த நாளில் பிறப்பார்கள் என்பதை, அவர்கள் எந்த குடும்பத்தில் பிறப்பார்கள் என்பதை, அத்தனை செய்திகளையும் துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார்கள். காரணம், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளையும் முன் வேதங்களிலேயே, தௌராத்திலேயும் இன்ஜீல் வேதங்களிலேயும் அத்தனை செய்திகளையும் பதிவு செய்து விட்டான். அத்தனை தகவலை அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆரம்பத்தில் யூதராக இருந்தவர்கள், இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் இஸ்லாத்திற்கு வந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். இவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, யூத குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யூத சமூகத்தில் மதிக்கத்தக்க மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்களாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர்கள். மதீனாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஒரு நாள் தங்களுடைய பேரித்தம்பழ தோட்டத்தில் மேல மரத்தில் ஏறி பேரித்தம்பழங்களை பறித்து கொண்டிருந்தார்கள். பறித்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு மனிதன் சப்தமிட்டு கொண்டு இவர்களை கடந்து சென்று கொண்டிருந்தார். கீழே அவங்க மேல மரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, கீழே ஓடிக்கொண்டிருந்தான் ஒரு மனிதன். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டு, மக்காவிலே இருந்து ஒரு மனிதர் நம்முடைய மதீனா நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பெயர் முஹம்மது, அவர் வருகை வந்து கொண்டிருக்கிறார்,
அவர் இப்பொழுது மதீனாவில் இருந்து 3 மைல் தொலைவில் உள்ள குபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே தங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் அவர் மதீனாவுக்குள் வரலாம் என்பதனால் அவரை வரவேற்பதற்காக வேண்டி மதீனாவின் எல்லையில் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுவரை இஸ்லாத்தை தழுவாத அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரத்தின் மேலே இருந்து செய்தியை கேட்டதும் ரொம்ப வேகமாக கீழே இறங்கினார்கள். கீழே இறங்கும் பொழுது அவருடைய தந்தையோடு உடன் பிறந்த சகோதரி கீழே நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன இவ்வளவு வேகமா இறங்கி வர்றீங்க? யாரோ ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டதும் ஏன் இவ்வளவு வேகமாக இறங்கி வருகிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட இவ்வளவு வேகமாக நீங்கள் இறங்கியிருக்க மாட்டீர்களே என்று சொல்லுகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உண்மைதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னாலும் கூட நான் இவ்வளவு வேகமாக இறங்கியிருக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது வரக்கூடியவர் அவருடைய சகோதரர் முஹம்மத் வந்து கொண்டிருக்கிறார், அவரை நான் பார்க்க வேண்டும், அவர் குறித்த சில செய்திகள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் அவரிடத்திலே சென்று பார்த்து இவைகளெல்லாம் உண்மையா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக வேகமாக மதீனாவுடைய எல்லைக்கு வருகிறார். செய்தி என்ன தெரியுமா? மதீனாவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ்வை வரவேற்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் மட்டும் வந்து நிற்கல, யூதர்களும் வந்து நின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி. காரணம், அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இந்த ஊருக்குத்தான் வருவார், ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குத்தான் வருவார்கள் என்பதை மிக துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே யூதர்களும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களில் ஒருவராக அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு வந்து நிற்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவுல இருந்து மதீனாவுக்குள்ள உள்ள வர்றாங்க. உள்ளே வருகிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு பல கவிதைகள் படித்து மக்கள் மதீனாவாசிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக ஊரே வரவேற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை மதீனாவுக்குள்ள உள்ள வர்றார்கள். வந்ததற்கு பின்னால் வந்து அப்படியே நின்று கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்களினுடைய கூட்டத்திற்கு நடுவில் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வை நெருங்க முடியாத அளவிற்கு கூட்டம், நான் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு மக்களுடைய இடைவெளியில் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை முதன்மையாக பார்க்கிறேன். பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது என்ன சிந்தனை தெரியுமா? இந்த முகம் பொய் சொல்லக்கூடிய முகமே இல்லை என்று தோன்றியது. பார்க்கக்கூடியவர் ஒரு யூதராக இருந்து பார்க்கிறார், முஸ்லீமாக இருந்து பார்க்கல. யூதராக இருந்து கொண்டு பார்க்கிற பார்வை, அந்த சிந்தனை எப்படி தோன்றுகிறது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இவருடைய முகம் பொய் சொல்லக்கூடிய முகம் இல்லை என்று எனக்கு தோன்றியது. பார்க்கிறேன், பார்த்ததும் அவர் பேசுகிறார். பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அஃஷுஸ் ஸலாம பைனக்கும் வஅத்இமுல் தஆம், சலாம் உங்களுக்கு மத்தியிலே பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இவைகளை சொல்லி தஹலல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் உள்ளே நுழைந்து அவர்கள் பேசிய முதல் வார்த்தை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்கிற செய்திகளை சொன்னார்கள். சொல்லிவிட்டு இதனால் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று சொன்னாங்க. பார்த்ததும் நான் புரிந்து கொண்டேன், இவர்கள் உண்மையிலேயே நபிதான் என்று சொல்லி அது ஒரு நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு சில கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளை அறிந்ததற்கு பின்னால் அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள் என்பது நீண்ட வரலாற்று செய்தி. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இதுதான். ஒரு யூதராக இருக்கக்கூடிய சிந்தனையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவர்கள் ஏற்கனவே முன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் அறிந்து வைத்திருந்ததினால் இவர்கள் தான் நபி என்பதை முழுமையாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த கூட்டம் நம்பியது.
யூதர்கள் நம்பினார்கள், கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள், எல்லோருமே நம்பினார்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுக்கு ஒரு 12 வயது இருக்கும். ஷாம் தேசத்திற்கு போறாங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது வழியில ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். தங்கி இருக்கும் பொழுது அங்கு ஒரு கிறிஸ்தவ துறவி, பகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ துறவி, வழமையாக எல்லா வியாபார கூட்டமும் அங்கு தங்குவது வழமை. ஆனால் அந்த கிறிஸ்தவ துறவி யாரிடத்திலேயுமே பேச மாட்டார், வெளியிலேயே வரமாட்டார். அவருடைய கிறிஸ்தவ ஆலயத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டார். வந்தாலும் யாரிடத்திலேயும் பேச்சுக்கள் இருக்காது, அப்படியே கடந்து சென்று விடுவார். ஆனால் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக, ஒரு 12 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய அபூ தாலிப் அவர்களோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபாரத்துக்காக வேண்டி போறாங்க. போகும் பொழுது அந்த கூட்டம் அங்கு வளமையாக தங்கக்கூடிய இடத்தில் தங்குகிற பொழுது அந்த கிறிஸ்தவ பாதிரியார் பார்த்து விட்டு விரைவாக இந்த கூட்டத்திற்கு வருகிறார். இந்த வியாபார கூட்டத்திற்கு அருகிலே வந்து கேட்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வயது குழந்தை, அந்த குழந்தையுடைய கைகளை பிடித்து விட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸுகள்ல வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளை பிடித்து விட்டு அவர் சொல்லுகிறார், فأخذ بيدي رسول صلى الله عليه وسلم وقال هذا سيد العالمين هذا رسول رب العالمين هذا يبعث الله رحمة للعالمين. இவர்தான் அகிலங்களின் தலைவர், இவர்தான் அகிலங்களின் இவர்தான் அகிலங்கள் அனைத்துக்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்டிருப்பவர் என்கிற வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைகளை பிடித்துக் கொண்டு சொல்பவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இதனை கேட்டதும் அபூ தாலிப் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எப்படி இவரை போய் உலகத்தின் தலைவராக அகிலங்களுக்கு அருட்கொடை என்றெல்லாம் நீங்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இவரை எப்படி நீங்கள் அடையாளம் காணுகிறீர்கள், எப்படி சொல்றீங்க? அந்த கிறிஸ்தவ பாதிரியார் பகீரா சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் கணவாயின் வழியாக நீங்கள் வந்தீர்கள், வந்த பொழுது லம் யபிக் ஹஜருன் வலா ஷஜருன் இல்லா ஹர்ர சாஜிதன். அவர் சொன்ன வார்த்தை, வருகிற வழியில் இவருக்காக வேண்டி கற்களும் மலைகளும் சஜிதா செய்தது. வலா யஸ்ஜுதானி இல்லாலி நபியின், நபிமார்களுக்கே தவிர கல்லும் மரங்களும் சஜிதா செய்யாது. சொன்னவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு முஸ்லீம் அல்ல, ஒரு கிறிஸ்தவ பாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், இவர் வழியிலே வருகிற பொழுது, நீங்கள் நடந்து வருகிற பொழுது உங்களுடைய கூட்டத்தை நான் கவனிக்கிறேன். கவனிக்கும் பொழுது இந்த சிறுவருக்காக வேண்டி கற்களும் மரங்களும் சஜிதா செய்தது. வலா யஸ்ஜுதானி இல்லாலி நபியின், நபிமார்களுக்கே தவிர இந்த கற்களும் மரங்களும் யாருக்கும் சஜிதா செய்யாது. இவருக்கு சஜிதா செய்ததை கண்டேன். எனவே இவர்தான் இறுதி தூதர், இறை தூதர் என்பதை அழுத்தமாக கிறிஸ்தவ பாதிரியார் சொல்லுகிறார். சொல்லிவிட்ட ஒரு செய்தியும் சொன்னார். எங்க கூட்டிட்டு போறீங்க? ஷாமுக்கு கூட்டிட்டு போகாதீர்கள். சென்றீர்கள் என்றால் யூதர்களும் நசாராக்களும் இவர்களுக்கு தீங்கு இழைத்து இவர்களை கொலை செய்வதற்கான முயற்சியில் இறங்குவார்கள். எனவே நீங்கள் அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார். அபூ தாலிப் அவர்கள் அதை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாமுக்கு அழைத்து செல்லவில்லை. அங்கேயே இருந்து சில மனிதர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் ஊருக்கே, மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு. காரணம் என்னவென்றால் அந்த நம்பிக்கை அவர்களுக்குள் ஏற்பட்டது. கிறிஸ்தவ பாதிரியாருடைய வார்த்தைகளும் அதே சமயம் அவர் சொன்ன வார்த்தைகளை அரபியர்களும் நம்பினார்கள். என்ன நம்பினாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்பதை நம்பினார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அந்த அளவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழை அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள எல்லா நபிமார்களிடத்திலேயும் ஒப்பந்தத்தை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். புகழோடு பிறந்தவர்கள், புகழின் உச்சத்தில் வாழுபவர்கள். இன்றைக்கு வேண்டுமென்றால் சிலர்களின் வார்த்தைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு
உகந்ததாக இல்லாமல் தெரியலாம். ஆனால் உண்மையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள், ஒவ்வொரு நாளும் புகழப்பட வேண்டியவர்கள், பேசப்பட வேண்டியவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு வேண்டுமென சொல்ற வார்த்தைகள் ஷிர்க் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதை, புகழ்வதை தடை செய்வதற்கான சில கூட்டங்கள் உருவாகி இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் புகழ்பவன் அல்லாஹ் புகழ்கிறான். நபிமார்களை கொண்டு புகழ்ந்தான், கிறிஸ்தவர்களை கொண்டு புகழ்ந்தான், யூதர்களை கொண்டு புகழ்ந்தான். எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டுமே தவிர இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எவ்வளவு புகழ்ந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதிலே முஸ்லிம் சமூகத்திற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஷிர்க் என்கிற வார்த்தைகளை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை தடுக்கிறாங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு இணையாக. அல்லாஹ்வுக்கு இணையாகவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு முஸ்லீமும் பார்ப்பதில்லை. அப்படி பார்ப்பவன் அவன் முஸ்லீமே கிடையாது, பார்க்கவும் முடியாது. அப்துஹு வ ரசூலுஹு என்பது நம்முடைய கலிமாவில் உள்ள வார்த்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லக்கூடியது கலிமாவின் வார்த்தை. இதுதான் நம்முடைய அசல் வார்த்தை. இதிலே இருந்து யாரும் எந்த காலமும் மாற்றம் செய்யவே மாட்டோம், யாருமே மாற மாட்டோம். சும்மா பயமுறுத்துவதற்காக வேண்டி ஏதாவது வார்த்தைகளை சொல்லி சமூகத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த குழப்பத்திற்கு நாம் என்றைக்கும் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழோடு தான் பிறக்க வைத்திருக்கிறான். புகழுக்குரியவர் என்கிற முஹம்மது என்கிற பெயரையும் அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டினான். இன்று வரை புகழோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழோடு தான் பேசப்படுவார்கள், வாழுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.